ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி கடவுளை வழிபட மனம் ஒன்றே போதும் என்பது பற்றி விளக்கப் போகிறேன். நம்மில் பலரும் காலை முதல் இரவு வரை பரபரப்புடன் செயல்படுகிறோம். நம்மளுக்கு கடவுளை வழிபடுவதற்கு நேரமில்லை என்று சொல்கிறோம். ஆனால் இளமை முதலே கடவுளை வழிபடுவதற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது தான். இறைவனை வழிபடுவதற்கு வயதான பிறகு முடிந்த பிறகு பார்த்துக்கொள்வோம், ஓய்வுக்கு பின் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்பவர்தான் பலர் இருக்கின்றனர். வயதான பிறகு முடியுமோ முடியாதோ என்று நமோ நாராயணா என்று ஜபிப்பதை ஆழ்வார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை அர்ஜுனன் தான் மிகவும் சிறப்பான சிவபூஜை செய்வதாக மமதை கொண்டிருந்தான். அதை அறிந்த கண்ணன் அவனை அழைத்து கொண்டு தேவலோகம் புறப்பட்டார். போகும் வழியில் மலர்கள் குவியலாக கொட்டி கிடப்பதை கண்டனர். இவ்வளவு மலர்களை யார் கொட்டியது என்று அர்ஜுனன் கேட்டான். அப்போது சிலர் அந்த மலர்களை அப்புறப்படுத்துவதையும் பார்த்தான். அதனால் கண்ணன் அந்த அப்புறப்படுத்தும் பணியாளர்களிடமே நீ கேட்டு தெரிந்து கொள் என்று கூறியதால் அவன் பணியாளர்களிடம் யார் இதையெல்லாம் கொட்டினார்கள் என்று கேட்டபோது, அதெல்லாம் சொல்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அடுத்த பூஜை செய்வதற்கு முன்பால் நாங்கள் இந்த மலர்களை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் இன்னும் மேலும் மேலும் மலர்கள் குவிந்து விடும் என்று சொன்னார்கள். அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு மலர்களை கொண்டு யார் பூஜித்திருப்பார்கள் என்று ஆச்சரியப்பட்டான். கடைசியில் அவனுடைய தம்பி பீமன் தான் இதற்கு காரணமானவன் என்று அறிந்து கொண்டான். அப்போது கண்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, பீமன் மிகவும் சிறந்த சிவபக்தன். ஆனால் அவன் உன்னைப் போல் பூஜிப்பதில்லை. அவன் எப்பொழுதுமே சிவநாமத்தை மானச பூஜையில்தான் சொல்லி கொண்டிருப்பான். அவனுடைய ஈசனுக்கு அவனால் கற்பனையாக போடப்பட்ட மலர்கள்தான் இவையெல்லாம். மனோபலம் மிகவும் வலிமையானது. மனம் ஒன்றி இறைவனை வழிபட்டாலே அதுவே சிறந்த பக்தியாகும் என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மனம் ஒன்றி எந்த வேலையும் செய்ய வேண்டும்.